இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை இந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கோமாளியாய் மாறின பராக்கிரமசாலி. A joker who was a mighty man. ஏற்கனவே ஒரு பராக்கிரமசாலியா இருந்த ஒருவன் ஒரு கோமாளியாய் மாறி போன ஒரு சோக கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். அதாவது இந்த நபர் அவனுடைய பெற்றோருக்கு குழந்தை இல்லை. குழந்தைக்காக அவங்க ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. மெலடி அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு இருந்த பட்ட பேர். ஒரு நாள் அவருக்கு அந்த அம்மாவுக்கு தேவதூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்றாரு. அது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தையை குறித்த நோக்கம், அந்த குழந்தை எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதின் உயரிய உன்னத நோக்கம் என்ன, எல்லாமே அவங்க அம்மாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. என்னன்னா அவன் வந்து நசரேயன். அப்படி நசரேயன்னா என்னன்றத நம்ம எண்ணாமம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவன் நசரேய விரதத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா, திராட்சை ரசத்தையும் மதுபானத்தை விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலான விரைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் அவன் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாலாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாயிலும் சகோதரியினாலாயிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். இதுதான் அவனை பற்றி சொல்லப்பட்ட நசரேய விரதம் அப்படிங்கிறதுக்குரிய விளக்கம். இந்த குழந்தை பிறந்தது முதல் நசரேயனாய் இருப்பான். அதாவது நான் வாசித்ததுல அவங்க நசரேயனாய் இருக்கும் காலம் வரைக்கும் அப்படின்னா, இப்ப சில குறிப்பிட்ட காலத்துக்கு சிலர் இருப்பாங்க, அது வேற. ஆனா இந்த குழந்தையை குறித்து சொல்லப்பட்டது என்னன்னா, அவன் பிறந்தது முதல் நசரேயனாய் இருப்பான். அவன் தலையில கத்தி படக்கூடாது. திராட்சை செடி முதற்கொண்டு அதுல விதை வரைக்கும் எதையும் அவன் சாப்பிடக்கூடாது. அவன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவிப்பான். இது கிளியரா அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குழந்தை குறித்த ஒரு காரியம் அது சொல்லப்பட்டு, நீ அடுத்து திரும்பவும் 2வது முறையும் அந்த தேவதூதன் அவங்களுக்கு சொல்றான், அந்த பெண்ணு அவளுமே அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் திராட்சை ரசத்துல இருந்து எதுவுமே அவ சாப்பிடக்கூடாது, அவளும் கவனமா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டு அந்த குழந்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு அந்த குழந்தையின் பெயர் சிம்சோன். அதாவது நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த ஸ்திரீ நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். பிள்ளை பிறந்துச்சு. அவன் பேரு சிம்சோன். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அவனுடைய நோக்கமே பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலரை மீட்பது. இப்போ இவ்வளவு ஒரு நோக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்ட குழந்தை, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல அவன் செய்த ஒரு தவறு, கோமாளியாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, தேவன் விரும்பாத, பெற்றோர் விரும்பாத செயல் முதல்ல செய்யறான். நியாயாதிபதிகள் நான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, இவன் பிறந்த நோக்கமே பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிப்பது. பெலிஸ்தர் இவங்களுக்கு எதிராளிகள், இவங்க நாட்டுக்கு விரோதிகள். இவர்களுடைய கைக்கு இவன் இந்த தன்னுடைய நாட்டினரை காப்பாற்றுவது, ரட்சிப்பது தான் இவனுடைய வேலை.
ஆனா இவன் அந்த எதிரியோட வீட்டுல ஊருக்கு போய் அங்க உள்ள பெண்ணை பார்த்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்றான், நான் அந்த பெண்ணை எனக்கு கொல்லணும். 3ஆம் வசனத்துல அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென? உன் சகோதர குமாரர்களிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இதுல பாருங்களேன், முதல் தவறு எதிரியோட ஒரு சவகாசம், எதிரியோட ஒரு நட்பா இருக்க அவன் விரும்பியது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண விரும்புறது தப்பு இல்லை. ஆனா அவனுடைய நோக்கத்துக்கு மாறாக, நோக்கத்துக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்யறான். பாருங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லி பாக்குறாங்க, ஆனா கேட்கல. இவர் தான் வேணும் அப்படிங்கிறான். சரி, அதனால அவங்க விட்டுட்டாங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு அந்த ஊருக்கு போறான் அந்த பெண்ணை பாக்குறதுக்கு. போற வழியில என்ன நடந்தது 5ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. என்ன நடக்குது? அவங்க போகிற வழியில ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிற வழியா வர்றாங்க. அவனுக்கு அதுதான் ஆகாது, திராட்சை தோட்டத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வழியா போறாங்க. போது ஒரு சிங்கம் வருது, ஒரு இளம் சிங்கம், நல்ல பலசாலியான சிங்கம், ஒரு கிழட்டு சிங்கம் கிடையாது. உடனே இவன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்த உடனே அதை பிடிச்சி கிழிச்சு போடுறான். கிழிச்சு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டுட்டு வர்றான். அதே அவங்க தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவன் மேல் இருந்த நசரேய விரதம் என்ன சொல்லிச்சு? அவன்கிட்ட யாராவது இருக்கிறவங்க தெரியாம செத்து விழுந்துட்டா கூட அவனுடைய விரதம் முடிஞ்சிருமா. அவனே தலைமயிரை சிரைத்து ஆசாரியன்ட்டு போய் சில பலியெல்லாம் கொடுத்து அவனுடைய விரதத்தை முடித்து கொள்ளணும், திரும்ப ஆரம்பிக்கணும். ஆனா இவனாவே கொல்றான். அது ஆண்டவர் அதை கூட ஒன்றும் சொல்லலை. அவனுடைய ஆவியானவருடைய பலத்தினாலதான் அதை செய்யறான். திரும்ப போய் அந்த பெண்ணோட பேசுறான். சில நாட்கள் கழித்து திரும்ப அவளை கல்யாணம் பண்றதுக்காக அந்த ஊருக்கு வர்றான். வரும்போது அந்த சிங்கத்தின் உடலை பார்க்க வழி விலகி போறான். அவனுக்கு தெரியும் அவன் தலையின் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. தேவன் தன்னை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவன் திராட்சை செடி சம்பந்தமான எதையும் சாப்பிடக்கூடாது. சவரன் கத்தி அவன் தலையில படக்கூடாது. அடுத்தது பிரேதத்தருகே போகக்கூடாது. இப்போ முதல்ல சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு தவறி போறான். போகும்போது அங்க பார்த்தா தேன் கூட்டம் இருக்குது. உள்ளுக்குள்ள தேனி கூடு வச்சிருக்கு, அது அந்த உடலுக்குள்ள. உடனே அதை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதை அவன் தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் இருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. 2வது தடவையும் சொல்லல. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இவன் நசரேய விரதம் இருக்கிறவன், இப்படி ஒரு உடலை போய் தொடக்கூடாது, பக்கத்துல இருந்தாலே தீட்டு, தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரி, அங்க போயிட்டான். அங்க வந்து விருந்து செய்யறாங்க. விருந்து செய்யற இடத்துல இவன் செய்யற அடுத்த ஒரு தவறு பாத்தீங்கன்னா, அடுத்த காரியம், வம்ப விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆள் இவன் சிம்சோனா இருக்கிறான். ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேலதான் இருந்தது. அவன் ஒரு பராக்கிரமசாலியா இருக்க வேண்டியவன், அந்த நாட்டுக்கு அவன் தான் ரட்சிப்பு கொடுக்க வேண்டியவன். ஆனா இவனுக்குள்ள இருந்த சில காரியங்கள் என்ன செஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி அவனுடைய தோழர்கள் அவனுக்கு வந்து ஒரு 30 பேரை கொடுத்துருப்பாங்களாம். அந்த பெண் திருமணம் ஆகுற டைம்ல அந்த 30 பேர்கிட்டே ஒரு விடுகதையை சொல்றான். அது ஏற்கனவே அவன் சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்த அந்த தேனை குறித்த ஒரு விடுகதை. நீங்க அதை விடுவிக்கலைன்னா நீங்க எனக்கு 30 மாட்டு வஸ்திரங்களை கொடுக்கணும், துப்பட்டிகளையும் கொடுக்கணும். நீங்க விடுவிச்சிங்கன்னா நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து விருந்து 7 நாள் நடக்குதான், திருமண விருந்து. அந்த 7 நாளும் அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சொல்ல முடியல. அப்போ வந்து என்ன செய்யறாங்க, அவங்க இவனுடைய மனைவி அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து எங்களுக்கு நீ சொல்லலைன்னா
நீ வந்து உன்னையும் உன்னுடைய வீட்டாரையும் உன்னுடைய அப்பா வீட்டையும் நான் கொளுத்தி போட போறோம். அவன்கிட்ட எப்படியாவது நீ கேட்டு சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி அவனை வந்து பயங்கரமா மிரட்டுறாங்க. அவளை மிரட்டின உடனே 7வது நாள்ல 7 நாள் வரைக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. உடனே இவன் வந்து அழுகிறா. சிம்சோனின் பெண்ஜாதி 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையேன்னு அழுகிறா. இவன் சொல்றான், எங்க அப்பா அம்மா கூட நான் சொல்லலை, நான் எப்படி உனக்கு சொல்லுவேன்? ஏன்னா சிங்கத்தின் உடல்ல இருந்து எடுத்தது அவங்க அப்பா அம்மா கூட தெரியாது. ஆனா 7 நாளும் அவன் வந்து தொடர்ந்து அழுது அழுது அவனை அலட்டுறதுனால இவன் அந்த விடுகதையை அவள்கிட்ட சொல்லிட்டான். ஏன்னா இப்படி ஒரு சிங்க இதுல இருந்து நான் எடுத்து சாப்பிட்டேன். உடனே அதை அவன்கிட்ட சொல்லிட்டா. சொன்ன உடனே அவங்க வந்து சொல்லிட்டாங்க கரெக்டா, இப்படி வந்து இவதான் வந்து அதாவது சிங்கத்தின் உடல்ல சிங்கத்தை காட்டிலும் பலமானது எது, தேனை பார்க்கலும் மதுரமானது எது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. இப்படி வந்து என்னுடைய ஆளை வச்ச என்னைய மடக்குறீங்களா, உங்களை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் வந்ததினாலே அப்படின்னு சொல்லி 19 வசனம் போட்டிருக்குது. ஒருவேளை அவன் வந்து தவறான காரியங்களையே தொடர்ந்து அவன் தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவனை பயன்படுத்துவதை விட்டு விடல. அவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதை அவர் வந்து விட்டுறல. அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்த தொடர்ந்து. அவன் 19 வசனத்துல அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவளுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுவதை விடுவித்தவர்களுக்கு அதை கொடுத்து விட்டு கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் விட்டு போய்விட்டான். இப்போ என்ன செஞ்சான், அதே ஊர்ல பெலிஸ்தருடைய ஊர்லயே போய் அவங்களுக்கு எதிராளிகள் தான், அவன்கிட்ட தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், இன்னொரு ஊர்ல போய் ஒரு 30 பேரை கொன்னு அந்த எதிராளிகள் ஊர்லயே போய் கொன்னு அவங்களுடைய வஸ்திரங்களை எடுத்து கொடுத்துட்டு கோபத்தோட போயிட்டான் திரும்ப. அவனுடைய கோபம் அவனை ஆட்டி படைச்சது. அவனுக்குள்ள இருந்த 2வது வீக்னஸ். முதல் வீக்னஸ் எதிரியோட போய் சம்பந்தம் கலக்குறான், அது அவனுக்கு சரியில்லாத ஒரு காரியம். 2வது ஒரு சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு போறான், உடலை அவன் வந்து கொல்றான். அதுவே வந்து அவனுடைய விரதத்துக்கு விரோதமானது. அதாவது ஒரு ஸ்ட்ராங் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கக்கூடாது, அவங்க வந்து பரிசுத்தமா இருக்கணும், இப்படி செத்தவங்க பக்கத்துல போகக்கூடாது. ஆனா செத்த உடல்ல இருந்து காரியத்தை எடுத்து சாப்பிட்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவனுடைய ஒரு முட்டாள்தனத்தினாலே வம்ப விலைக்கு வாங்குறான். இப்போ அவனுடைய கோபம் பாத்தீங்கன்னா அவனை ஆட்டு வைக்குது. கோபத்துல அவன் எழும்பி போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வர்றான். ஆனா அவங்க அப்பா அந்த பெண்ணுடைய அப்பா நினைச்சிட்டாரு, இவன் கோபத்துல போனதுனால இவன் திரும்ப வரவே மாட்டான்னு நினைச்சு அவளை இவனுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இவன் வந்த உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவனுடைய கோபம் மிகவும் அதிகமாயிருச்சு. இப்ப சொல்றான், நான் பெலிஸ்தருக்கு அவங்கள வந்து நான் அவங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சா கூட தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், 300 நரிகளை பிடிச்சு அந்த 2 நரியா சேர்த்து அதை வாழை கட்டி, இந்த வேலையெல்லாம் எப்படிதான் செஞ்சானோ நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த வாளுக்கு நடுவுல பந்தம், தீ பந்தத்தை வச்சு அதை வந்து அவங்களுடைய நல்ல விளைந்த வயல் நடுவுல அதை ஓட விடுறான். இப்ப எல்லா வயலும் தீ பிடிச்சு எரியுது. அவங்க வந்து அவங்களுடைய திராட்சை தோட்டங்கள், வயல்கள், ஒலிவு தோப்புகள் எல்லாம் சுட்டரிச்சு போடப்பட்டது. உடனே பெலிஸ்தர் கேட்குறாங்க, இவங்க பெலிஸ்தருடைய ஊர்ல இதை செய்யறான், அந்த பிள்ளையுடைய ஊர்ல அப்படி செய்யறான். ஏன்னா அவங்க தகப்பன் இப்படி செஞ்சதுனால. உடனே யார் இதை செஞ்சா அப்படின்னோடனே இந்த ஊர்க்காரனுடைய மருமகன் தான், அவனுடைய மனைவிய வேறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவங்க அப்பாவையும் அந்த பிள்ளையையும் அவங்க வீட்டை எரிச்சு போட்டுறாங்க பெலிஸ்தர். உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்த உடனே என்ன செய்யறான், இன்னும் நான் வந்து அவங்கள ஒண்ணும் இல்லாம அவங்கள என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லி அவங்கள சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அவனுடைய கோபத்தின் விளைவு. ஆனா அந்த கோபத்தின் விளைவையும் அவனுடைய எதிராளிகளுக்கு எதிராக பயன்படுத்தினான். அதன் மூலமாக இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவனுடைய நோக்கம், அவன் இந்த உலகத்துல எதுக்காக அனுப்பப்பட்டானோ அந்த நோக்கம் நிறைவேறியது. ஆனா அவனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இல்லை. ஒரு வர வர அது வந்து கீழ்த்தரமாவே போயிட்டு இருக்குது. பலவான் தான், ஒரு முட்டாளா இருந்திருக்கிறான். அப்போ அவன் இருந்த ஒரு கண்மலை சந்துல போய் உட்கார்ந்து இருக்கான், ஊரை விட்டு தனியா போய் இருக்கிறான்.
அப்போ அந்த ஊர்ல இருந்து இஸ்ரவேல் மக்கள் அவனை தேடி வர்றாங்க. ஏன்னா பெலிஸ்தர் வந்து உங்களுக்கு சண்டைக்கு நேரம் வர்றாங்க. இவங்க வந்து பெலிஸ்தர்கிட்ட போய் கேக்குறாங்க, ஏன் எங்களோட சண்டைக்கு வரீங்க? நாங்க ஒண்ணும் செய்யலையே. இப்ப சொல்றாங்க, உங்க ஊர்க்காரன் தான் எங்க ஊர்ல இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சு கொடுங்க அப்படின்னோடனே இவங்க 3000 பேரு அந்த சிம்சோன் இருக்க இடத்துல போய் சிம்சோன்ட்ட பேசுறாங்க. நீ ஏன் இப்படி பண்ண? அவங்க தானே நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏன் இப்படி தொந்தரவு பண்ண? நாங்க உன்னை கட்டி பிடிச்சு கொடுக்க போறோம். உடனே இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? அதாவது அவங்க வந்து கிளியரா சொல்றாங்க, உன்னை பிடிச்சு கொடுக்கதான் நாங்க வந்திருக்கோம். அப்போ என்னை கட்டி கொடுங்க, ஆனா நீங்க வந்து என்னை வந்து கொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவனை 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 புதுக்கயிறால் அவன் கயிறுகளினாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் வந்ததினாலே அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அகன்று போயிடுச்சு. இப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தி அவனை கட்டியிருந்த கயிறுகள் ஒரு நெருப்பு போட்டா எப்படி அது எரிஞ்சு போகுமோ, சாம்பலாகுமோ, அப்படி ஆகி அவன் விடுதலை ஆயிட்டான். உடனே அவன் பக்கத்துல இருந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அதை வச்சு ஒரு 1000 பெலிஸ்தரை கொண்டு போடுறான். இப்ப கூட பாருங்க, அவன் செஞ்ச காரியம் அவனுடைய நசரேய விரதத்துக்கு விரோதமான காரியம். அந்த இடத்துக்கு பிறகு அவனுக்கு 1000 பேரை கொன்னுட்டான். ஒரு சாதாரண ஒரு தாடை எலும்பை வச்சு இத்தனை பேரை கொன்னேன், ஆனா எனக்கு தாகம் எடுக்குதே ஆண்டவரே. 18ஆம் வசனத்துல, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, நான் இப்பொழுது தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. பாருங்க, தொடர்ந்து தவறு செஞ்சா கூட அவனுக்காக இரக்கம் காட்டுகிற தேவனா இருக்கிறாரு. இது 5 காரியம் இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்தா. 6வது காரியம் பாத்தீங்கன்னா, மறுபடியும் எதிரிகளோடு சவகாசம். மறுபடியும் அதே தவறு. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அந்த காசாங்கிறது யாரோட இடம்? பெலிஸ்தரோட இடம். அதாவது எதிரிகளோடு சமரசமா இருந்து எதிரிகளோட விளையாடிக்கிட்டே இருந்து நம்ம வந்து வெற்றி பெற்றலாம், வாழ்க்கையில் நல்லா இருக்கான்னு நினைக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்முடைய பாவத்தோடு தவறான காரியங்களோடு தொடர்ந்து நம்ம சமரசம் செஞ்சுக்கிட்டு வெற்றி அடைய முடியாது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. அதுதான் இன்னைக்கு நம்ம இவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அது காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசிட்ட போறான். அப்போ வந்து ஏற்கனவே அவங்க எல்லாம் எதிரிகள். அவங்களுக்கு உடனே நியூஸ் போயிடுச்சு. உடனே அவங்க வந்திருக்கிறான்னு அவனை கொன்று போடுவோன்னு சொல்லி அவங்க வளைந்து கொண்டு முழுவதும் பட்டண வாசல்ல காவல் இருக்காங்க. அந்த வாசலை விட்டு வெளியே வராம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் நடுராத்திரி வரைக்கும் படுத்திருந்து 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட பேர்த்து கொண்டு தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாருங்களேன், அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு பலன் இருந்ததுன்னா, பட்டணத்தின் வாசல் 2 கதவுகளையும் பேத்துட்டானா, அந்த நிலைகளை பேத்து தாழ்பாலோட பூட்டி இருக்க கதவோட பேத்து அதை தோல்ல தூக்கிக்கிட்டு ஏறி போறான். அவ்வளவு பலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதுனால அவனுக்கு வந்துச்சுங்க, அவனுக்கு இருந்துச்சு. 6வது தடவையும் அதே தவறு. 7வது தடவை பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே தவறு. ஒரு பெண் விஷயத்துல அவன் மறுபடியும் விழுகிறா. ஏற்கனவே கோபம் வேற இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பேதையாவும் இருக்கிறா. அவங்க எதுக்காக நம்மள வந்து பண்ண வர்றாங்க, நம்ம ஏன் எதிரிகிட்ட போய் நிக்கணும்ன்ற அந்த அறிவு இல்லாதவனா இருக்கிறா. மறுபடியும் அதுக்கு பிறகு சேரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். உண்மையான ஒரு அன்புள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான காரியமாவே இருந்திருக்காது. அவனை உண்மையா நேசிக்கிற ஒரு பெண்ணு, அவனுடைய ஊர்ல உள்ளவங்க, அவனுடைய வாழ்க்கையில அவனை குறித்த ஒரு நல்ல அக்கறை உள்ள ஒரு பெண் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவங்களை அவன் தேடல. அவனுக்கு எதிராளிகள், அவனை மாட்டி விடுறவங்க, அவனுக்கு எதிராக செயல்படுறவங்களே தேடிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன். உடனே அவளிடத்துல பெலிஸ்தரின் அதிபதிகள் வர்றாங்க. இப்ப வந்து இவன் அங்க வர்றான்றதை கேள்விப்பட்ட உடனே, நீ எப்படியாவது அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எங்க இருந்து வருதுன்னு நீ கண்டுபிடிச்சிடுற அப்படின்னு சொல்லி நீ வந்து கண்டுபிடிச்சு சொன்னீன்னா உனக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் முதல் தடவை பாருங்க, அவளுடைய நோக்கம் இவனுக்கு தெளிவா தெரிஞ்சா கூட அவன் தப்பு செய்யறான். எப்படின்னு பாருங்க,
அப்பொழுது அதாவது 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும். இதுல பாருங்க, கிளியரா சொல்றா. அவ வந்து உனக்கு எப்படி இருக்கு, சும்மா ஏன் அப்படி வருது அப்படி கேட்கல. உன்னை எதுக்கு படுத்துறதுக்கு எப்படி உன்னை சிறுமைப்படுத்தலாம்னு கேட்கிறா பாருங்க. அது கூட புரியாம எனக்கு சொல்லுன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன். பச்சையான அகனி நார் கயிறு அப்படிங்கிறான். உடனே அதை உடனே நியூஸ் பெலிஸ்தருக்கு கொடுக்குறா. அந்த பெலிஸ்தரை கொண்டு வர்றாங்க. இவனை வந்து அறை வீட்டுக்குள்ள இவள்கிட்ட வரும்போது இவனை அதை வச்சு கட்டுறா. அதை கூட அவன் அனுபவிச்சிருக்கான். அவ்வளவு தூரம் அவளுடைய தவறான எண்ணங்களுக்கு அவனுக்கு அறிவே இல்லை. அவளோட நோக்கம் தெளிவா தெரியுது, நம்மள கட்டுறான்னு தெரியுது. ஆனா இப்படியெல்லாம் இதெல்லாம் கட்டினாலும் நம்ம இதெல்லாம் தப்பிச்சிடலான்ற ஒரு மெத்தனம் அவனுக்கு. ஏன்னா ஆண்டவர் தான் என்னை விடுவிச்சுறாரு, அவருடைய ஆவியானவர் என் மேல வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டுல காத்திருக்கிறாங்களாம். 9ஆம் வசனத்துல போட்டிருக்க. அப்போ அங்கதான் இருக்கிறாங்க. அவன் இருக்கிற அதே வீட்டுல இன்னொரு பகுதியில அவங்க ஒளிச்சு வச்சிருக்கா அவங்கள. இப்போ சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் வேற சொல்றாளாம் அவ. அப்பொழுது சணல் நூல் நெருப்பு பட்டவனை இட்டு போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அற்று போட்டான். அந்த பலம் எதனாலே வருகிறது என்று அவனு அறியப்படவில்லை. அப்போ அதே மாதிரி அந்த முதல்ல நடந்த மாதிரியே அந்த கயிறு 7 நார் கயிறுகளை வச்சு கட்டினா கூட அவனை பிடிக்க முடியல. உடனே 2வது முறையும், இப்ப ஏற்கனவே ஒரு தடவை தெரிஞ்சிருக்கு நம்மள இதுக்குதான் பண்றான்னு தெரிஞ்சுமே ஏன் சொல்லணும்? இதுதாங்க சில நேரம் ஒரு தவறுகளிலே நம்ம மாட்டிக்கொண்டோம்னா அது ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப 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 அதிலே கடனை வாங்கி இல்ல ஒரு பெண்ணு விஷயத்திலேயோ, ஒரு தவறான உறவு விஷயத்திலேயோ, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத விஷயத்திலேயோ, ஒரு தவறான அடிமைத்தனத்திலேயோ மாட்டிக்கொள்றது கடைசியில எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. திரும்பவும் சிம்சோனை பார்த்து நீ சொல்ற 10ஆம் வசனத்துல, இப்பொழுது நீ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுது உன்னை எதனாலே கட்டலாம்? இப்ப கிளியரா சொல்ற, நீ பொய் சொல்லிட்ட, எதனாலே கட்டலாம்? அப்போ புது கயிறுனால என்னை கட்டணும் அப்படின்னு திரும்ப ஒரு சொல்றான் பாருங்க. அப்போ அதே மாதிரி புது கயிறை வாங்கி அவனை கட்டி சிம்சோனை பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். இவளுடைய நோக்கம் கிளியரா தெரியுதுங்க. இவனை பிடிச்சி பெலிஸ்தர் கையில கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். எதுக்கு இவன் அதை விட்டு கொடுக்குறான்? பல நேரத்துல இவனை மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைங்க தவறான காரியங்களை, தவறான பழக்க வழக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில வைத்திருப்பதனாலே தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற, நமக்கென்று வைத்திருக்கிற உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம பாதியிலே ஒரு கோமாளி மாதிரி போயிடுறாங்க. இது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்க. அப்போ வந்த உடனே ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருக்கிற அந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். நூல் மாதிரி அவன் கையில இருந்து ஆந்துருச்சு. அவனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு கண்ணு மங்கி போயிருக்குது. அவனுடைய இச்சை, அவனுடைய பாவம் அவனை அப்படி ஒரு கட்டி போட்டு வச்சிருக்குது. 13ஆம் வசனத்துல, பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, திரும்பவும் கேட்கிறா. இப்ப சொல்றான் 7 ஜடைமுடி. ஏன்னா அவனுக்கு சின்னதுல இருந்து அவனை முடிய வெட்டக்கூடாது, அதுதான் அவனுடைய விரதம். அதுலதான் அவனுடைய பலன் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு உடன்படிக்கை மாதிரி தேவன் தன்னுடைய பலனை இவன் மேல வைக்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை மாதிரி. இப்போ இத வச்சு சொல்றான், 7 ஜடைகளையும் ஒரு நெசவு நூல் பாவோட பின்னி விட்டாள். அதாவது நெய்வாங்க பாத்தீங்களா, நூல், அதாவது துணி நெய்கிற அந்த நூல் பாவுல சேர்த்து நெஞ்சு விட்டுட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ இவனை கொண்டு போய் இந்த ஒரு பாவுல படுக்க வச்சு அவன் தலைமுடிய நெய்கிற வரைக்கும் சும்மா இருக்கிறானா? அவனுடைய கையை என்ன நம்ம சொல்ற மாதிரி என்ன பறிக்க போச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ தெரிந்துமே நமக்கு ஒரு மெத்தனம், இவங்க என்ன பண்ணாலும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கா என்னன்னு தெரியல, அலட்சிய போக்கா என்னன்னு தெரியல. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய உன்னதமான அபிஷேகம், அதை குறித்து ஒரு அலட்சியம் போக்கு. ஏன்னா ஆண்டவர் தான் என்னை விடுவிச்சுறாரு. இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துட்டோம். அவனுடைய பாவம், அதாவது அவனுடைய பலவீனம் அவனுடைய புத்திய மழுக்கிருச்சுங்க. அவனுக்கு எதிராக நடக்கிற சதியை கூட அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்போ இப்பயும் சொல்றா, ஆணி அடிச்சு மாட்டி, அதை எல்லாத்தையும் மாட்டி அவன் ஆணியெல்லாம் அடிச்சு வச்சுட்டாளாம். சிம்சோனே பெலிஸ்தர் வந்திருக்காங்க. உடனே அவன் நித்திரை விட்டு எழும்பி தூங்கிட்டு கிடக்குறவன் நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிட்டு போனான். உங்களுக்கு இந்த நெசவு பார்த்துருக்கிறீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கட்டைகள்லாம் இருக்கும்.
அது தூக்குறதெல்லாம் லேசான காரியம் இல்லை. அது பெரிய ஒரு பலசாலியா இருந்தா கூட ஒரு கட்டையை வேணா தூங்கலாம். அதுல பல கட்டைகள் எல்லாத்தையும் சேர்ந்து பிடுங்கி கொண்டு போறான். அப்புறம் திரும்பவும் பாருங்களேன், அதே 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 தவறு 4வது தடவை. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இல்லாதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் எப்படி என்று எப்படி சொல்கிறாய்? இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனால உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று அவள் தினம் தினம் அவனுடைய வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு 17ஆம் வசனத்துல தன் இருதயத்தில் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனால் நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். இப்ப பாருங்களேன், இது தேவையே இல்லைங்க. அவனுடைய பலத்தை குறித்த காரியத்தை ஒரு எதிராளிகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 3 முறை பார்த்துட்டான். பெலிஸ்தர் அவன் வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இவனை பிடிக்க வர்றாங்க. ஆனா கூட இந்த பெண்ணுடைய ஒரு சிநேகத்தை விட்டு விடணும்ன்ற எண்ணம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பாவத்தோடு விளையாடிக்கிட்டு இருக்கோம். தவறான காரியங்களை செய்யறதுல விளையாண்டுகிட்டே இருக்கிறோம். இது வந்து ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தானே. அவர் வந்து அவருடைய கிருபை உள்ளவர். இப்ப கிருபையின் காலத்துலதான் இருக்கிறோம். இது வந்து எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாளிலே அது நமக்கு எதிராகவே வந்து முடியும். ஏன்னா பாம்போடு வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா அது ஒரு நாள் கடிக்கதான் செய்யுங்க. இப்போ வந்து அவன் இருதயத்துல உள்ளதெல்லாம் சொல்லிட்டானோடனே கரெக்டா அவங்க வந்து சொல்றேன், இப்போ தயவுசெய்து வாங்க, கண்டிப்பா இந்த தடவை உங்ககிட்ட நான் அவனை மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சு அவன் தலையில உள்ள எல்லாத்தையும் சிரைக்கிறா. அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவ்வளவு தூரம் முட்டாளா இருப்பானா? இவ்வளவு தூரம் முட்டாளா இருந்த பிறகு ஆண்டவர் இப்ப அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கும் தேவனுக்கு இருந்த உடன்படிக்கையில சில காரியங்களை அவன் விட்டுருந்தான். ஆனா முக்கியமான காரியத்தை இப்போ வந்து அவன் இழந்து போயிட்டு இருக்கான். அப்போ கடைசியில திரும்ப சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் நித்திரை விட்டு எழும்பி, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி விட்டு போவேன் என்றார் சொல்றான். உதறிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். ஆனா பெலிஸ்தர் அவனை பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு அந்த பலன் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பலன் தான் அவன் மேல இருந்த, அவனுடைய சுய பலன் இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தரோடு அவனுக்கு இருந்த அந்த நசரேய விரதத்தின் மூலமாக இருந்த உடன்படிக்கை அன்றைக்கு வரைக்கும் அவனை வந்து பாதுகாத்து வந்தது. அன்றைக்கு அந்த பலன் இல்லை. அவனை பிடிச்சி அவன் கண்ணை தோண்டிட்டாங்க. இப்ப கண்ணு தெரியல, குருடு. பாத்துக்கோங்க, பெரிய பராக்கிரமசாலிங்க. பிடிச்சி காசாவுக்கு கொண்டு போய் அவனை 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டு இருக்க வைத்தார்கள். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய உன்னதமான நிலையில இருந்து கண்ணு இல்ல, இப்ப கண்ணு தெரியாத நிலைமை, சிறைச்சாலையில மாவாட்டிக்கிட்டு இருக்க நிலைமை. எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியம் பாத்தீங்களா? ஒரு நம்முடைய பாவத்தோடு, நம்முடைய பலவீனங்களோடு, நம்முடைய சின்ன சின்ன காரியங்களோடு விளையாண்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆண்டவர் தொடர்ந்து அதே நம்மளை வந்து அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு நாளில அது வந்து நமக்கு விரோதமா செயல்படுவது நிச்சயம். மறந்து போக வேண்டாம். இப்போ அவன் தலைமயிறு சிரைக்கப்பட்ட பிறகு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு, அப்போ லேசா முளைக்க ஆரம்பிக்குது. இப்போ அதுலதான் அவனுடைய பலன் இருக்குன்றது பெலிஸ்தர் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய எதிரியை வந்து நம்ம கடவுள் நம்ம கையில கொடுத்துட்டாரு, இப்ப எதிரியை கூட்டிட்டு வந்து நம்ம வந்து வேடிக்கை காட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு மன மகிழ்ச்சியா இருப்பதற்காக ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து அவனுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். இது 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கூட்டிட்டு வந்தாங்க. அவன் அவர்கள் முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினான். 2 தூணுக்கு நடுவே நிறுத்துறாங்க. அப்போ சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுக்குற அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறான், சிறு பையனோட, இந்த வீட்டை எந்த தூண் தாங்கிக்கிட்டு இருக்குது அதுகிட்ட என்னை கொண்டு போய் விடு அப்படின்றான். 2 தூணு தான் மெயின் பில்லர். அதை அசைச்சோன்னா வீடு விழுந்துரும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. இப்போ அந்த ஒரு தடவை கடைசியில அவன் என்ன செய்யறான், அந்த இடத்த அது மேல சாஞ்சிட்டு நின்றுட்டு 28ஆம் வசனம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் கைகளிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என் நினைத்திரலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களிலும் ஒன்றை வலது கையினாலும் மற்றொன்றை இடது கையிலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கடவுது என்று சொல்லி அதை சாய்ச்ச உடனே அப்படியே அந்த வீடு அவங்க மேல எல்லா பெலிஸ்தர் கூடியிருந்த எல்லா அதிபதிகள் மேலே விழுந்து எல்லாரும் செத்துட்டாங்க. உயிரோடு இருந்தப்ப
செத்தவங்களை காட்டிலும் அவன் சாகும்போது செத்தவங்க அதிகம். அந்த வீட்டுல அவ்வளோ பேர் இருந்தாங்களாம். அவங்களோட சேர்ந்து இவனும் மடிந்து போயிட்டான். கடைசியில பேசின வார்த்தை பாத்தீங்களா, என் ஜீவன் அவர்களோட மடிய கடவுது. தவறான வார்த்தையும் கடைசியில பேசிட்டான். ஆண்டவர் ஒருவேளை வேற ஏதாவது பேசியிருந்தா கூட இவனுடைய வார்த்தையினாலே அவனை விடுவித்திருக்கலாம். இன்றைக்கு கண்களை இழந்து ஒரு கேவலமான ஒரு மாவரைச்சுக்கிட்டு எதிரிக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு போனவன் தன்னுடைய ஒரு வாழ்க்கையை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். இதுக்கு வந்ததுக்கு யார் காரணம்? ஆண்டவர் காரணமா? அவனுடைய பலவீனங்களை தொடர்ந்து அதை அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தது, அதை செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் காரணம். தேவன் தன்மேல் வைத்திருந்த அவருடைய அபிஷேகத்தை குறித்த ஒரு அலட்சிய போக்கு, தன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு மிகப்பெரிய மதிப்பு அவனுக்கு தெரியல. உன்னத நோக்கத்தை பற்றிய ஒரு அலட்சியம், இதெல்லாம் அவனை தொடர்ந்து, அதாவது பார்த்தோம், நம்ம பெண் ஆசை பார்த்தோம், எதிரிகளோட சகவாசம், எதிரிகளோட என்னால் உடன்படிக்கை பண்ண முடியாதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் உடன்படிக்கை கிடையாது. திருமண உறவு விசேஷமாக அதுல கவனமா இருக்கணும். நமக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் சம்பந்தம் ஏது இருக்க முடியாது. அடுத்தது கடுங்கோபம், ஒரு மற்றவங்களுடைய உள்நோக்கம் புரிஞ்சுமே ஒரு அதை சீரியஸா எடுத்துக்கொள்ளாம மெத்தனை போக்கு, நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தொடர்ந்து தொடர்ந்து அதே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறது. ஆண்டவர் அப்ப தப்பிச்சாரு, இப்பயும் தப்பிப்பாருன்னு நினைக்கிறது. இத்தனை பிரச்சனைகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்களை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வந்தா கூட ஆண்டவர் அவனை பயன்படுத்திட்டே இருந்தாரு. செத்த கழுதையின் தாடை எலும்ப எடுத்தான், செத்த சிங்கத்தின் உடலுக்குள்ள போய் கையை வச்சு எடுத்தான். இந்த காரியங்கள் செய்தாலும் தேவன் அவனை பயன்படுத்திட்டே இருந்தாரு. ஒரு நாளிலே அது அதிகரிக்க அதிகரிக்க அவனை விட்டு தேவன் விலகுனதை கூட அவனுக்கு புரிய முடியல. தேவன் எப்பெல்லாம் அவனை பயன்படுத்தினாருன்னு பாத்தீங்கன்னா அது கூட ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து கொன்று போடுறதுக்கு ஆண்டவர் அப்பயும் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல இறங்கினார். இந்த நேரத்துல கூட எதிரியோட தான் சகவாசம், அந்த பெண்ணோட தான் சகவாசம் செஞ்சுட்டு இருக்கான். 30 பேரை கொல்றதுக்கு உதவி செய்கிறாரு. இஸ்ரவேலர்களே தன்னுடைய சொந்த மக்களே அவங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கும்போது அங்க ஒரு 1000 பேரை கழுதையின் தாடை எலும்ப வச்சு கொல்றான். அப்பயும் பள்ளத்திலிருந்து தண்ணி வர வச்சு அவனுடைய தாகத்தை தீர்க்கிறார் ஆண்டவர். ஒரு வேசிக்கிட்ட போய், அதுவும் எதிரியோட ஊர்ல போகும்போது அங்கேயும் பட்டணத்தின் வாசல் கதவுகளை பேத்துட்டு போக உதவி செய்யறாரு. உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுல வச்சு கட்டினாலும் அதுலயும் அதை நெருப்புல பட்ட கயிறு மாதிரி அந்து போற ஆண்டவர் உதவி செய்தார். புது கயிறையும் அந்து போக உதவி செய்தார். அவனுடைய சடைய நெசவு நூல் பாவோட சேர்த்து பின்னி வச்சா கூட அதையும் பேத்துட்டு போக உதவி செய்தார். கடைசியில ஒன்றுமில்லாத ஒரு அவனுடைய தலைமயிரெல்லாம் சிரைக்கப்பட்டு மீண்டும் முளைக்க போது கூட ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அவன் மூலமாக நோக்கம் நிறைவேறியது. 20 வருஷம் அந்த இஸ்ரவேலை ஆண்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 20 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கை இப்படி முடிவது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில கூட தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருப்போம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக தான் இருப்போம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இவன் எத்தனை தடவை ஜெபம் பண்றான், இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு, அற்புதங்களை நம்ம பார்ப்போம். ஆனா கூட இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோமானால் ஒரு நாளிலே அந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தேவன் நமக்கு வைத்திருந்த உன்னதமான நோக்கம், சிம்சோனுக்கு வச்சிருந்த உன்னதமான நோக்கம் அவன் இப்படி போகணுன்றது இல்லை. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைத்து கொண்டு வேடிக்கை காட்டுவதற்காக ஆண்டவர் வைக்கல, அதுவும் எதிரிக்கு. அப்படி அவனுக்கு ஆண்டவர் செய்யல. அவனை உன்னதமா உயர்த்துறது தான் வச்சிருந்தாரு. ஆனா அவன் தன்னை தானே தன்னுடைய பாவ பழக்கங்களின் மூலமாக அதை ஒரு சைக்கிள் ஆட்ட போயிட்டே இருக்குது. சுழற்சி மாதிரி மீண்டும் 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 அதிலே விழுந்து கடைசியில அதுல விழுந்து போனதே அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வராம இருந்திருந்தான்னு அவனை எப்படியோ ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பாரு. அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19:3, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய மதியினத்தினால் காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு ஆண்டவர் தான் இது காரணம்னு சொல்றோமா? ஒருவேளை சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பா இருக்கட்டும். இன்றைக்கு நம்ம திரும்புவோம். இந்த மதியனமான காரியம் நமக்கு வேண்டாம். இந்த ஒரு பாவம் இச்சையான காரியம், தவறான காரியங்களை பார்க்கறது, பேசுறது, செய்யறது, ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாம செய்யறது. இன்றைக்கு அவன் பெற்றோருக்கு தெரியாம சில காரியங்களை செஞ்சு அவங்க சொல்லியும் அலட்சியமா இருந்தான். இப்படி நம்ம ஏதாவது தெரியாம செஞ்சுட்டு இருந்தோம்னா இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தி உங்களுக்கு தான் வருது. ஆண்டவர் உங்களை அதுல இருந்து விடுவிக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் மிக பரிசுத்தமானது, உண்மையானது, அது உன்னதமானது.
அதை நீங்க மறந்து போயிட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியான பாவ பழக்கங்களிலிருந்து உங்களை விடுவிப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மீண்டுமாக இந்த செய்தியை கேளுங்க. தேவன் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென்.